في أكثر الكتب المبدل في أكثر الكتب. லோத்து ஆபிரகாமுடைய சொந்தக்காரன். அவன் மனைவிக்கு தம்பி. ஆபிரகாமுக்கு மிகவும் நெருக்கமானவன். அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் உலக ஆசை உடையவர்களாக தான் இருந்தார்கள். இதனால் லோத்து உலக ஆசையும் நிறைவேற்றி தேவனுக்கு முன் நீதியாக நடக்கவும் 2 இடத்திலும் மனதை வைத்தான். இரு மனம் உள்ளவன். ஆபிரகாமோடு சில காலம் தங்கியிருந்த அவன் அந்த காட்டு வாழ்க்கையை வெறுத்து உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சோதோம் கோமரா பட்டணத்திற்கு ஆபிரகாமோடு சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து சென்றான். சோதோம் கோமரா பட்டணத்துக்கு சென்ற அவன் அங்கு பெரிய நீதிமானாக நடப்பதினாலே அவர்கள் அவனை பட்டணத்து வாசலிலே அமர வைத்து நியாயம் தீர்க்கும்படிக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அவன் நியாயம் தீர்க்கிறதுனாலே அவர்கள் திருந்த போவதில்லை. அவர்களுக்கு அவன் நீதியை போதிப்பதினாலும் அவன்தான் புகழை அடைகிறானே ஒழிய அவர்கள் எவ்வளவேனும் திருந்தவில்லை. லோத்துக்கு நல்ல பெயர், மேலும் நல்ல வருமானம், மேலும் நல்ல வாழ்க்கை அமைந்துவிட்டது சோதோமில். ஆபிரகாமை போல அவன் வனாந்திரத்திலே கஷ்டப்பட்டு கூடாரத்திலே சிரமப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வேலைக்காரர்களோடு வாழவில்லை. சுகமாக செல்வ செழிப்புடன் வாழ்ந்த செல்வந்தர்களுடன் இணைந்து அவர்களுக்கு சமமாக உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவ கோபம் சோதோமின் மேலும் கோமரா பட்டணத்தின் மேலும் வந்தது. அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் ஆபிரகாமிடம் சொன்னதினாலே அதை அழிக்காதபடிக்கு சில நீதிமான்கள் 5 நீதிமான்கள் இருந்தாலும் அதை அழிக்கக்கூடாது என்று ஆபிரகாம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறான். தேவனும் அதற்கு சம்மதிக்கிறார். அவனுடைய மன்றாட்டின் அடிப்படை உண்மை என்னவென்றால் அங்கு நீதிமானாக லோத்து இருக்கிறான். அதனால் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவன் நோக்கம். நீதிமானாகத்தான் லோத்து நடந்து கொண்டான். சட்டத்திட்டங்களின்படி தேவனை நேசிக்கிறவனாக அல்ல, உலகத்தை நேசிக்கிறவனாக. இது 2 கட்டான நிலை. உலகத்தை நேசிக்கிறவனாக, ஆனால் மனசாட்சியின்படி நீதிமானாக. இது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல், விசுவாசம், இதைத்தான் தேவன் நீதியாக எண்ணுகிறார். சட்டத்திட்டத்தின்படி நடக்கிற லோத்தின் நீதியை அவர் மதிப்பதில்லை. ஆனாலும் ஆபிரகாமின் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற லோத்தை சோதோம் கோமராவுடன் அழிக்காதபடி தீர்மானிக்கிறார். இதனால் லோத்துவிடம் வந்து நாளை காலை சூரிய உதயம் சமயத்திலே சோதோமும் கோமராமும் அக்கினியினாலே அழிக்கப்பட போகிறது. இதனால் நீயும் உன் வீட்டாரும் புறப்பட்டு வெளியே ஓடிப்போங்கள் விடிந்தவுடனே என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் மனம் அந்த செல்வ செழிப்பிலே லயித்திருந்தபடினாலே அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய 2 மகள்களுக்கும் அந்த ஊரிலே தான் அவன் மனம் முடிக்க ஏற்பாடு செய்திருந்தான். அந்த மருமகன்களும் தேவதூதர்கள் வார்த்தையை நம்பாமல் கேலி செய்தார்கள். இதனால் மறுநாள் காலையிலேயே லோத்தையும் அவன் மனைவியையும் அவன் 2 மகள்களையும் கையை பிடித்து இழுத்து கொண்டு தேசத்தை விட்டு ஓடி வரச் செய்தார் அந்த தேவதூதர்கள். நான் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன், நீங்கள் இங்கு இருக்கிற வரை அதை என்னால் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை இழுத்து கொண்டு வெளியே சென்றார். தூரமாக இருக்கிற பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள் என்று சொன்னார். நீங்கள் திரும்ப அந்த சோதோம் கோமரா பட்டணத்தை பார்க்காதீர்கள், அது அக்கினினாலே அழிக்கப்படுவதை பார்க்காதீர்கள் என்று சொன்னார். ஆனால் மனம் கேட்கவா செய்கிறது? சுகத்தை அனுபவித்த இடம், செல்வங்கள் நிறைந்த இடம், கனவான்களோடு வாழ்ந்த இடம், அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்க சம்மதித்த மணமகன்களும் அங்கு இருக்கிறார்கள். மனம் கேட்கவா செய்யும்? லோத்தின் மனைவி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாள். ஒரு கட்டம் வந்தது, அவளை திருத்த முடியவில்லை. தேவன் சொன்னபடி உப்பு தூணாக மாறிவிட்டாள். என்ன செய்வது? மனதிலே இச்சையை வைத்துக்கொண்டு தேவ சித்தம் செய்ய முயலுவது இதைத்தான் நம்மிடம் உண்டாக்குகிறது. தேவன் நம்மை மீட்க முயற்சித்தாலும் அது லௌகீக மயக்கத்தினால் நிறைவேறாமல் வீண் போகிறது. மனைவிதான் உப்பு தூணாக மாறினாள் என்றாலும்
லோத்து தூரமாக காணப்பட்ட அந்த பட்டணத்துக்கு ஓடி போக முடியவில்லை. பக்கத்திலே இருக்கிற பட்டணத்துக்கே சென்று விடுகிறேன் என்று தூதனிடம் வேண்டிக் கொள்கிறான். அதற்கும் தூதன் சம்மதித்து ஓடிப்போங்கள் என்று சொல்கிறான். அவன் அந்த பட்டணத்திற்கு ஓடிப்போன பின்பு அக்கினி அந்த சோதோம் கோமரா பட்டணத்தில் இறங்கி அதை துவம்சம் செய்து நாசமாக்கியது. ஒருவரும் அங்கு மீதியாக இல்லை. முழுவதுமாக எரிக்கப்பட்டு இல்லாமல் போனார்கள். பட்டணமும் அதன் சிறப்புகளும் செல்வங்களும் மாட மாளிகைகளும் உயர்ந்த சிறப்புகளும் அனைத்தும் மணல் மேடாக மாறி போனது, எரிந்து சாம்பலாகி வீண் போனது. இத்தோடு சம்பவம் முடியவில்லை. லோத்து சென்ற பட்டணத்திலே அவன் தங்கி வாசம் பண்ணின இடத்திலே அந்த பெண் பிள்ளைகளுக்கு அவன் மனம் முடிக்க சம்மதம் இல்லாததினாலே அந்த பெண் பிள்ளைகள் அவனிடமே பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றவும் செய்தார்கள். லோத்திடம் இருந்து பொல்லாத சந்ததியாகிய 2 சந்ததிகள் புறப்பட்டது. அந்நிய தேசத்தார் அவனாலே உண்டானது. இவனோ நீதிமான், அவனுடைய சந்ததியோ தேவ ஜனங்களை எதிர்க்கிற அழிக்க முயற்சிக்கிற மோவாபியர் மற்றும் அம்மோனியர்கள். அவர்கள் புறப்பட்டார்கள். அந்த 2 பெண்களிடம் இருந்து பிள்ளைகளாக பிறந்து வளர்ந்து பெரிய ஜாதியாகி இஸ்ரவேல் தேசத்தையே எதிர்த்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்காதபடி தடையாக இருந்தார்கள். பாருங்கள், நீதிமான் லோத்து மனம் இச்சையே வைத்து கொண்டிருந்ததினாலே அவன் மனைவி நாசமானால், அவன் பிள்ளைகள் வீண் போனார்கள். அந்நிய ஜனங்களுக்கு அவர்கள் பிறக்க காரணமாக இருந்தார்கள். தேவனை வெறுக்கிற, பகைக்கிற, தூஷிக்கிற ஜனங்களாக அந்த ஜாதிகள் மாறிப்போயின. இச்சை இருதயத்திலே இச்சையை வைத்துக்கொண்டு தேவனை தேடக்கூடாது. இச்சைக்கு முடிவு கட்டாதவரை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முயற்சித்தாலும் அந்த ஆசீர்வாதம் சாபமாகத்தான் முடியும். லோத்தின் வாழ்க்கையைப் போல அவர்கள் திருந்தவில்லை. பெரிய விசுவாசியான ஆபிரகாமோடு கூட அவர்களால் ஒத்துப்போக முடியவில்லை. பிரிந்து போய்விட்டார்கள். காரணம் இச்சை. சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து போனார்கள். காரணம் இச்சை. சோதோமையும் கோபராவையும் அவர்கள் மனம் போல அனுபவித்தார்கள். காரணம் இச்சை. வெளியே நீதிமான் என்ற வேஷம், உள்ளே தன் ஆசைகளை நிறைவேற்ற வாழ்ந்து கொண்டிருந்தான் லோத்து. 2 மனுஷன், வெளியே தேவ மனுஷன், உள்ளே பாவ மனுஷன். இது அவனை அழித்து விட்டது. அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அழித்து விட்டது. இவனுக்கு நீதிமான் என்றுதான் தேவ வசனம் அழைக்கிறது என்றாலும் இவன் சாபத்தையே சுதந்திரித்தான். தேவனால் இவனை ஆசீர்வதிக்க முடியவில்லை. கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அக்கினியிலிருந்து அவனை தப்புவிக்க முயற்சித்தாலும், தேவனே இறங்கி சென்று மீட்க முயற்சித்தாலும் முடியவில்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இச்சை இந்த உலகத்துக்குரியது, ஆசைகள் இந்த உலகத்துக்குரியது. அதை மனதில் வைத்ததினால்தான், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான், லௌகீக மயக்கத்தினால் இத்தனை நாசங்களும் வந்தன. ஆபிரகாமோடு மகிமைப்பட வேண்டிய லோத்து சின்ன பின்னமாகி தன் இஷ்டப்படி நடந்ததினாலே அவன் குடும்பம் சிதைந்து போனது. முடிவில் சாபத்தையே சுதந்திரித்தார்கள். அவனுடைய நீதி அவனை காப்பாற்றவில்லை. அவனுடைய நற்கிரியைகள் அவனை காப்பாற்றவில்லை. அவனுடைய ஊழியங்கள், நியாயாதிபதியாக நின்று சோதோமு கோமராவுக்கே நீதியை போதித்தவன் காப்பாற்றவில்லை. அவனை சோதோம் கோமரா விழுங்கி போட்டது. அவனுடைய ஆசைகளை நிறைவேற்ற அங்கு வாழ்ந்தான். அதுதான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்தது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? சுத்த இருதயம். தேவனை நேசிக்க அவரிடம் வந்திருக்கிறோம். அவரை நேசித்து அவர் வார்த்தையை விசுவாசித்து நடப்பதுதான் நீதி. தேவனை நேசிக்காமலேயே உலகத்தை நேசித்து கொண்டு சட்ட திட்டத்தோடு வாழ்வது ஏமாற்று வேலை, நீதி அல்ல. லௌகீக மயக்கத்தினால் நாசமே வரும். மற்றவர்கள் மனுஷர்களுடைய பாராட்டு கிடைக்கலாம்,
தேவனுடைய பாராட்டு கிடைக்காது. சிறுமைப்பட்ட வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கை, பெருமை மிகுந்த வாழ்க்கை லோத்தின் வாழ்க்கை, மனுஷர்கள் முன் சிறப்பான வாழ்க்கை லோத்தின் வாழ்க்கை, சீ என்று எழத்தக்க வாழ்க்கை, மனுஷர்களாலே புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஞானம் மனுஷர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாகத்தான் தெரியும். மனுஷரால் புறக்கணிக்கப்படுவதே ஞானம். தேவனால் பாராட்டப்படுவதே ஞானம். தேவனால் பாராட்டப்பட வாழ்வதே நீதி. அதைத்தான் நாம் தேட வேண்டுமே ஒழிய சட்டத்திட்டத்தின்படி வாழ்வது அல்ல. லோத்து நமக்கு சிறந்த உதாரணம். லோத்தை போல ஒரு நீதிமானாக நாம் மாறக்கூடாது. லௌகீக மயக்கத்தினால் நாசமே வரும். ஆபிரகாமை போல தேவனால் நீதிமானாக்கப்பட்டு வாழ வேண்டும். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நீதிமானாக மாறுவது. லோத்தை தேவன் நடத்தவில்லை. அவனை கையை பிடித்து கடைசி நாளில் இழுத்து வந்தாலும் தேவனால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. இதுதான் பரிதபிக்கக்கூடிய முடிவு, லோத்தின் முடிவு. லோத்தின் பாடம் நமக்கு தெளிந்த அறிவை தரட்டும். நம் உலக ஆசைகளை நிறைவேற்ற தேவனை தேடினால் ஏமாற்றமே வரும். في أكثر الكتب في أكثر